வெல்கம் டு பீஸ்ஃபுல் டூர். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்கோட காமா வந்து கள்ளிக்கோட்டையில் வந்து இறங்கின ஒரு பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தாமரைச்சேரி மலைப்பாதையை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குரங்கு ஒன்று வந்துகிட்ருக்கு. இது ரொம்ப உயரமான பகுதி. இங்கேருந்து கீழே பார்த்தா ரொம்ப பள்ளம். இப்போது கீழே தாமரைச்சேரி பகுதியில் வந்துட்டோம். இனி அடுத்தது வந்து வாஸ்கோட காமா வந்து இறங்கின ஒரு பீச்சை தான் பார்க்க போகிறோம். போகிற வழியில் ரொம்ப அழகான தென்னை மரங்கள் இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு போக ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ கடல் பக்கத்தில் நெருங்கிட்டோம். கடலோட ரோட்டோரமாக அந்த பகுதியை வந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போது உள்ள பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. உள்ளே வந்து வாஸ்கோட காமாவுடைய ஒரு உருவ சிலையை அங்கே வெட்டி வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த கடல். ரொம்ப அழகாக க்ளீனாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாஸ்கோட காமா 1498ஆம் ஆண்டு வந்து இங்கே தான் வந்து முத கடல் வழியாக வந்து கள்ளிக்கோட்டையை தான் வந்து சென்றடைஞ்சிருக்காரு. அது குறிப்பிடும்படியாக சொல்லப்போனால் இந்த ஒரு பகுதி தான். அந்த பீச்சை வந்து பராமரிக்கிற வேலை அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உள்ளே நாங்கள் பார்த்துட்ருக்க அந்த நேரங்களில் ஒரு உடும்பு ஒன்று அங்கே தென்பட்டது. அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அதையே பார்த்துட்டு இருந்தோம். அது உள்ளே போயிடுச்சு. அதிகமான மக்கள் இல்லை. அன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப குறைவான மக்கள் தான் இருந்தாங்க. உள்ளே ஒரு சின்ன கார்டன் மாதிரி பண்ணி உள்ளே எல்லா வசதிகளுமே இருக்குது. தேவைக்கேற்ப நமக்கு வந்து சின்ன சின்ன பொருட்கள், ஐஸ்கிரீம், டீ எல்லாம் வந்து உள்ளேயே வந்து கிடைக்கும். இது வந்து வாஸ்கோட காமாவோட நினைவு தூண். அவர் வந்த ஆண்டு. அந்த இடம் பேர் வந்து கப்பக்கடவுங்கிற இடத்துக்கு தான் வந்து அவர் வந்திருக்காரு.